ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பீகார் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ். பீகார் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜிடபிள் வித்தின் 5 minutes இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது ஆயில் கடாயில் எடுத்து ஆயில் நல்லா ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். ஆயிலை நல்லா சூடு பண்ண பிற்பாடு கடுகும் ஜீரகத்தையும் அதில் சிறிதளவு எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணுன்னு கடுகு நல்லா வெடித்தோடனே ஜீரகத்தை அதில் போட்டு இதில் ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். ஆனியனு, சில்லி, கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா அந்த இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணோன்னே அதுக்கப்புறம் அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றணும். அதில் 2 முட்டை உடைச்சி நல்லா ஊற்றி நல்லா ஆயிலே முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஆனியனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனியனு, சில்லி, கார்லிக்கு, கறி லீவ்ஸ் இதெல்லாம் முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஆயிலில் நல்லா வேக விடணும். இப்போ ஆனியனு, கார்லிக்கு, சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டாரு. அடுத்து 2 முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறாரு. இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறாங்க. மொத்தம் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டாங்க. இப்போ ஃப்ரை பண்ண போகிறாங்க. நல்லா ஆயிலே நல்லா முட்டையும் நல்லா வேக விடணும். நல்லா வெந்தோடனே அதுக்கப்புறம் கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெஜிடபிள் கேரட்டை, அந்த கேரட்டையும் அதிலே போடுவாங்க. போட்டு தேவையான அளவு சால்ட்டை அதில் ஆட் பண்ணுவாங்க. சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா ஆயிலே நல்லா அதையும் ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் போடுவாங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர் இதெல்லாம் அதிலே போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டீம் ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டீம் ரைஸ் அதில் அள்ளி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ அதில் கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ண கேரட்டை எடுத்து அதில் போட்டார். கேரட்டை அதில் எடுத்து போட்டாருங்களா. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணுவார் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவார். ஆயிலே வேக வைக்கிறாரு, தண்ணியெலாம் கிடையாது. நல்லா ஆயிலே நல்லா வேக விட்டு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா முட்டை, ஆனியனு, கார்லிக்கு, சில்லி, கேரட்டு இதெல்லாம் ஒன்றா நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறாரு. ஆயிலே ஃப்ரை பண்ண பிற்பாடு இதில் சால்ட் எடுத்து போடுவார். இப்போ சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு சால்ட்டு போட போகிறாரு. இப்போ சால்ட் 2 ஸ்பூன் சால்ட்டு போடுவார் தேவையான அளவு. இதில் மசாலாலாம் போடுறாரு. கரம் மசாலா, சில்லி பவுடரு, கொரியண்டர் பவுடரு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவார். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் ரைஸ் ரெடியாக வச்சுருக்காரு. அதை எடுத்து அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவார். மிக்ஸ் பண்ண பிற்பாடு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். வித்தின் 5 minutes பீகார் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் அவங்க ஏரியாவில். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. நல்லா வெந்துட்டு நல்லா மசாலாவோடு சேர்ந்து முட்டை, கேரட்டு, ஆனியனு, கார்லிக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஸ்டீமில் உள்ள ரைஸ் எடுத்து அதில் போட போகிறாரு. பாருங்கள், ஸ்டீமில் உள்ள ரைஸ் எடுத்து அதில் போடுறாரு. ஏற்கனவே ஸ்டீம் ரைஸை ரைஸ் குக்கரில் வச்சு குக் பண்ணி வச்சுருக்காரு. நல்லா ஸ்டீம் ரைஸு நல்லா ஃபுல் குக்கு இல்லாமல் ஆஃப் குக்கில் வச்சுருக்காரு. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். இதாங்க பீகார் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு அவங்க ஊரில் சொல்கிறாங்க. Now fried rice ready. Very simple method. Fried rice. Very simple method. Children also very like it. Like it, yes. Actually, all children, school children, they like this. Very simple, very fast cooking. Fast cooking this. So
egg and carrot, Yes. onion, garlic, Yeah. fried rice. Yes. Oh, very nice.